மகாநதி சீரியலில் இப்போது காவேரி விஜய் பார்க்குறதுக்காக போகிறாங்க. அதுவும் சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஏய் காவேரி அப்படின்னா கத்தாதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ் கொஞ்சம் மெதுவாக அப்படின்றாங்க காவேரி. சரி என்ன காவேரி அப்படின்னா உங்களுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சாப்பாடு கொடுக்குறாங்க. எனக்கு சாப்பாடு நீ கொண்டு வந்து என்ன தெரியாமல் எடுத்துகிட்டு வந்துட்டியா அப்படின்னு கேட்குறாரு. உடனே இல்லை மாமிக்கு கொண்டு போனேன், அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்க, அதனால் கொண்டு வந்தேன் அப்படின்னு. ஓ வேணான்ற சாப்பாடை எனக்கு கொண்டு வந்துட்டேன், வீணாக போயிடுவேங்கிறதுக்காக ரொம்ப பேசாமல் சாப்பிடுங்க அப்படின்னோட மாமனோட டான்ஸ் எல்லாம் எப்படி எப்படி சீர் கொண்டு வந்தேன் பார்த்தியா, நெட்டில் நிறைய சர்ச் பண்ணி அதில் ஒரு சில வீடியோஸ் எடுத்து அதில் என்னெல்லாம் சீர் வைப்பாங்க அதெல்லாம் பார்த்து சூப்பராக வைப்பில் டான்ஸ் ஆடி எப்படி வந்தேன் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பந்தாவாக பேசுகிறாரு விஜய். உடனே உங்களுக்கு யார் இதெல்லாம் செய்ய சொன்னது, என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னீங்களா விஜய் அப்படின்னு கேட்குறாங்க காவேரி. ஏன் காவேரி, எனக்கு எனக்கு வந்து எல்லா முறையும் இருக்குல்ல, அது மட்டும் இல்லாமல் நான் வந்து யார் நர்மதாக்கு மாமா இல்லை, அப்போ என்னோடய உரிமையை நான் எப்படி விட்டு கொடுப்பேன், எனக்கும் தெரியும் ஃபஸ்ட்டு வந்து யாரும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு கொஞ்சம் வாக்குவாதம் போகும், அதுக்கப்புறம் சீரெல்லாம் எடுத்துக்குவாங்க அப்படின்னு தான் நினச்சேன், ஆனால் ஒட்டு மொத்தமாக இப்படி எல்லாத்தையும் அனுப்புவாங்க நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு விஜய். காவேரி வந்து சொல்கிறாங்க, சரி சரி கவலைப்படாதீங்க, எனக்கு விஜய் நான் எப்படி இருக்கும் தெரியுமா, ரொம்ப கெத்தாக யாருக்கிட்டேயும் ரொம்ப ஓவராலாம் பேசாமல் ரொம்ப பணிஞ்சு போகாமல் அந்த மாதிரி விஜய் தான் நான் பார்த்துருக்கேன். இந்த விஜய் எனக்கு பிடிக்கவே இல்லை, நீங்கள் யாருக்கிட்டையும் அசிங்கப்படுறதை என்னால் பார்க்க முடியல விஜய், ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரி காவேரி எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட சொல்லிட்டு வந்து காவேரி ஒரு பக்கம் போயிடுறாங்க. ஸோ விஜய் வந்து சாப்பாடு சாப்பிட்டுட்ருக்காரு. அப்போ கரெக்டாக மாமா மாமி வந்து உள்ளே வராங்க. வந்தோன்னே வாங்க வாங்க சாப்பிட்றீங்களா அப்படின்னோட, வேணாம் வேணாம் நாங்கள் விரதம், எங்களுக்குலாம் வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து அந்த ஸ்டோரி, கல்யாண ஸ்டோரி என்னடா இப்படி என்ன நடக்குது எனக்கு எதுவுமே புரியலையே அப்படின்னு 2 பேரும் கேட்க ஒரு விஷயமா விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காரு. கல்யாணம் நடந்துச்சு, ஆனால் கல்யாணம் மாதிரி இப்படிலாம் வந்து கொஞ்சம் விளையாட்ட பேசிகிட்டு இருக்காங்க, கொஞ்சம் ஃபன்னாக போகுது. ஸோ இன்னொரு பக்கம் காவேரி வந்து நெக்லஸ் எடுத்து போட்டு பார்க்குறாங்க. விஜய் நர்மதாக்கு வாங்கிட்டு வந்தது. அப்போது இது நர்மதாக்கு வாங்கினதுக்கு நமக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பத்திரமா எடுத்து யாருக்கும் தெரியாமல் வச்சுக்கிறாங்க. ஸோ அடுத்ததாக இப்போ வந்து கங்காவும் நம்ம குமரன் 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ரொம்ப டல்லாக இருக்கார் குமரன். நல்லபடியாக ஃபங்க்ஷன் நடந்ததா அப்படின்னு சொல்ல, அம்மா தான் சொன்னாங்கல்ல இந்த மாதிரி எங்கள் அப்பா இருந்தால் எவ்வளோ நல்லா நடந்திருக்குமோ அந்த மாதிரி எடுத்து சூப்பராக செஞ்சிட்டிங்க, எந்த குறையுமே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்கமிங்கில் பார்த்திங்க அப்படின்னா கங்கா அண்டு நம்ம காவேரி 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. காவேரிக்கு வந்து வாமிட்டிங் அந்த சென்சேஷன் இருக்கும். டக்குன்னு போய்ட்டு வாமிட் எடுப்பாங்க. என்னடி ஆச்சு என்ன அப்படின்னா, இல்லைக்கா சாப்பிட்டது ஏதோ ஒத்துக்கல அப்படின்னு எங்கே போய் சொல்லிட்டு அப்புறமா யோசிச்சு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெண்டுக்கிட்ட யோசிச்சுட்டு நான் கன்சீவாக இருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பாரு காவேரி அப்படின்னு சொல்ல போகிறாங்க. ஸோ ரிசல்ட் பாசிட்டிவாக வரப்போகுது. இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சால் நம்ம சாரதா என்ன குதிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவார். கண்டிப்பாக இனிமேல் காவேரி என்னால் விட்டு கொடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக 2 பேரும் ஒன்று சேர்றதுக்கு கூட நிறையவே சான்ஸ் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.